மக்களினால் மக்களுக்காக அமைக்கப்படும் அரசே உண்மையான ஜனநாயக அரசு. மக்களால் அமைக்கப்படுகிறது என்பது என்னவோ உண்மைதான். மக்களுக்காக அமைக்கப்படுகிறதா அப்படிங்கிறதா ஜனநாயகம் பற்றிய கேள்விகளாக பல தேர்தல் நடந்து வருகிறது. வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். அதிமுக ஆட்சி 100 நாட்களை கடந்த பிறகு 103 நாட்கள் 119 நாட்கள் வரை தமிழகம் முழுக்க 234 தொகுதிகள், ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஒட்டுமொத்தமாக தொகுதி வாரியாக இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மாநில வாரியாக மாவட்ட வாரியாக இல்லாமல் தமிழ்நாட்டில் கூட 234 தொகுதியிலும் தொடர்ந்து நாம் கருத்து கணிப்பை நடத்தினோம். அதன் அடிப்படையில் 234 தொகுதியிலும் மக்கள் இந்த 100 நாள் ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கடந்த 3 நாட்களாக பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம், ஒவ்வொரு தொகுதி வாரியாக 231 தொகுதி 234 தொகுதியில் தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி 2 தொகுதிகளுக்கான தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அங்கே மக்கள் பிரதிநிதிகள் இல்லை. அதேபோல திருப்பரங்குன்றம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இறந்து விட்டிருக்கிறார். அதனால அந்த தொகுதியிலே மக்களுடைய கருத்து நம்ம எடுக்கல. 234 தொகுதியில் 231 தொகுதி மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவா இருக்கிறது? தங்கள் தொகுதி எம்எல்ஏ, தங்கள் தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக மற்றும் தோழமை இயக்கமோ திமுக மற்றும் தோழமை இயக்கமோ காங்கிரஸோ இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றி அந்த தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை இன்று முதல் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அந்த மக்களுடைய உங்களுடைய எண்ண ஓட்டங்களை, அந்த சட்டமன்ற உறுப்பினர் பற்றிய கருத்துக்களை, பார்வைகளை, எந்த அளவுக்கு அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்களா, சுமாராக செயல்படுகிறார்களா, மோசமாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க இருக்கும். அதற்கு முன்னால் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றிய 2 பக்க அறிக்கை, முதல் முறையாக கிட்டத்தட்ட 8வது அறிக்கை அப்போலோ மருத்துவ நிர்வாகம் கடந்த 22ஆம் தேதியிலிருந்து அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் பற்றி 8வது அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கிறது. 2 பக்க அறிக்கையை முதல் முறையாக வெளியிட்டிருக்கிறது. இதுல நிறைய டீட்டெயில், இதற்கு முன்னாடி எல்லாமே 3 வரி 4 வரி மட்டுமே முதலமைச்சர் உடல்நிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இந்த அறிக்கையில விரிவான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குறைபாடுகள், தற்போது சேர்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதற்கு எந்தெந்த மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறது, என்னென்ன சிகிச்சை எல்லாம் அளிக்கப்படுகிறது என்பது, சுவாச கோளாறு உட்பட, நுரையீரல் உட்பட, லங்ஸ் உட்பட பல்வேறு விஷயங்கள், ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கான சர்க்கரை பிரச்சனைகள், சர்க்கரை நோய்க்கான பிரச்சனை உட்பட அத்தனை விஷயங்களும் முழுமையாக கவனிக்கப்பட்டு, ஏற்கனவே பார்த்தது போல லண்டன்லேருந்து டாக்டர் ரிச்சர்ட் அவர்கள் பார்த்து, ரிச்சர்ட் வேலை பார்த்துருக்காங்க. அதே போல எய்ம்ஸ் டாக்டர் வந்திருக்காங்க. நாளைக்கு அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க. தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிகிச்சை முறை தொடரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கூடுதலான நாட்கள் அவகாசம் தேவைப்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் 2 விஷயங்கள் உத்தரவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று கண்டினியூஸ் டு இம்ப்ரூவ் அண்ட் இஸ் மேக்கிங் கிராஜுவல் ப்ராக்ரஸ். ஏற்கனவே பல முறை தொடர்ந்து உடல்நிலை முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கு சொல்லிட்டே வந்தாங்க. இந்த முறை கிராஜுவல் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒரு படிப்படியான முன்னேற்றம் காணப்படுகிறது சொல்லியிருக்காங்க. கடைசி வரியில் ஒரு முக்கியமான சொல்லியிருக்காங்க, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வில் ரெக்வயர் a longer stay in the hospital அப்படிங்கிறது முக்கியமான வரியாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சில நாட்கள், 2 நாட்கள் 3 நாட்கள் என்று ஒட்டுமொத்தமாக எல்லா தமிழ் எதிர்பார்த்து இன்னும் கூடுதலான நாட்கள் அவங்க மருத்துவ சிகிச்சை தொடர்ந்து பெற வேண்டிய ஏன்னா அவங்க அவங்களுடைய வயது முதிர்வு காரணமாகவும் உடல்நிலை காரணமாகவும் பல்வேறு பிரச்சனை ஏற்பட்டதனால அவங்களுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நல்ல முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற பார்க்கிறோம். அது என்னென்ன சிகிச்சை எல்லாம் அளிக்கப்படுங்கிற ஒரு விரிவான அறிக்கையை இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறது, இந்த மருத்துவ குறிப்பு கொடுத்திருக்கிறது. இதுல ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய விஷயமாகவும், இது ஒரு வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விஷயமாகவும் இந்த அறிக்கை இருக்கு. நம்ம பார்க்கலாம். இது தொடர்ந்து எப்போ ஒரு உண்மையை சொல்றாங்களா போய் சொல்றாங்களா மாறி மாறி பேசப்பட்டது நிலைமையில இதுல ஒரு கிளியர் பிக்சர் இந்த மருத்துவ அறிக்கை கொடுத்திருக்காரு, நம்ம பார்க்க முடியுது. இதில் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு தொடர் பிரார்த்தனைகளும் ஒரு சரியான தீவிரமான சிகிச்சையும் முதலமைச்சரோட உடல்நிலையில் ஒரு மேலும் நல்ல முன்னேற்றம், மீண்டும் பணிக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகக்கூடிய நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு ஒரு பிரதானமான செய்தியாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது 234 தொகுதிகளிலுமே அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடு எப்படி, அவர்களை பற்றிய மக்களுடைய மனநிலை எப்படிங்கிற பார்க்க இருக்கிறோம். நான் இந்த கருத்து கணிப்பை நமக்காக ஏற்கனவே 2014 2016 இப்போ சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் மட்டும் இல்லாமல் இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக பண்ணிட்டு இருந்த இந்த 100 நாளுக்கு பிறகும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிறிஸ் இன்ஃபோ மீடியா நிறுவனத்தை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமுத்திரம் நினைக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் இந்த கருத்து கணிப்புகளுக்கு போறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் பார்க்குறேன். 2016 மே இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் நடத்திய கருத்து கணிப்புக்கும் 100 நாள் ஆட்சிக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்படுறாங்க 234 தொகுதியில் நடத்தினதுக்கும் என்ன வித்தியாசம் 2016 மேக்கும் இந்த அக்டோபருக்கும்? தேர்தலுக்கு முன்பு நம்ம எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புல மக்கள் அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஆனா அவர்களுக்கே அதுல ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம வைத்த சில கேள்விகளே நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று நினைக்கிறீர்களா, நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள்னா நம்ம பிரிச்சு கேள்வி கேட்போம். அப்படி கேட்கும்போது நான் ஏ பார்ட்டிக்கு தான் ஓட்டு போட போறேன், ஆனா அவர் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு
எண்ண ஓட்டம் இருக்கலாம், இல்லை நான் ஏக்கு தான் ஓட்டு போடுறேன், ஏ தான் ஜெயிப்பாரு அப்படிங்கிற எண்ணமும் இருக்கலாம். ஸோ அது வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் அது வெளிப்படும். தேர்தலுக்கு அப்புறம் ஒரு முடிவு கிடைச்சதுக்கு அப்புறமா, அதுவும் முக்கியமாக கடுமையான போட்டிகள் இருந்து ஒரு 100 வாக்குகள் 1000 வாக்குகளுக்குள்ள வெற்றி விகிதம் இருக்கும்போது, வித்தியாசம் இருக்கும்போது, அப்போ மக்களுக்கே வந்து ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் இப்படி தான் இருக்கு போல இருக்குன்னு சாய்ந்து அந்த பக்கமாக போகக்கூடிய சிலர் இருப்பாங்க. ஸோ இந்த 100 நாட்களுக்கு அப்புறம் ஏன் 231 தொகுதிகளில் நம்ம வந்து எம்எல்ஏ பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஒரு சர்வே எடுக்கிறோம் அப்படின்னா, மக்களுக்கு எந்த அளவுக்கு எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுது, மக்களுக்கு எந்த அளவுக்கு தேர்தலுக்கு பின்பு அரசியலில் ஈடுபாடு இருக்கு, தொடர்ந்து எம்எல்ஏவை கண்காணிக்கிற அந்த பழக்கங்கள் இருக்கா, அவர்கள் செய்யக்கூடிய இதெல்லாம் தெரிஞ்சுக்க தான் இந்த டிஃபரன்ஸ். அதிமுகவுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி பார்த்து முதலமைச்சருடைய செயல்பாடுன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் உருவாகிருக்கும். ஆனால் உங்களுடைய எம்எல்ஏ எப்படி செயல்பட்டாங்கன்னு சொல்லி சொல்லும்போது அதை எந்த அளவீடுகள் வச்சு அவங்க முடிவு பண்ணுறாங்க? அவரை பார்க்க முடியுதா அப்படிங்கிறத வச்சா, அவர் அடிக்கடி வர்றாரா தொகுதி பக்கங்கிறத வச்சா, அவர் வந்து நிதியை எப்படி ஒதுக்குறாரு அப்படிங்கிறத வச்சா, இல்லை அவர் ஏற்கனவே பாரம்பரியமாக குடும்பத்தை சேர்ந்தவங்க வச்சா, எதை வச்சு எங்களுடைய எம்எல்ஏ சரியாக செயல்படுறாரு சரியாக செயல்படுங்கிற முடிவு வர்றாங்க? பொதுவான விவாதங்கள் நடத்தும் போது, இதில் நம்ம முக்கியமாக நடத்தும் போது, ஆண்கள் இன்னும் நிறைய பேசும்போது அவர்கள்கிட்ட கேட்கும்போது, உங்கள் எம்எல்ஏ சட்டப்பேரவையில் உங்களுக்காக பேசினது ஏதாவது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, இல்லை அவர் சொன்ன மாதிரி ஏதாவது தெரியுமா அப்படின்னா, ரொம்ப பிரபலமான எம்எல்ஏவை தவிர சின்ன சின்ன ஊர்களில் முதல் எம்எல்ஏவா இருக்கலாம், இல்லை கட்சியில் ரொம்ப நாளாக இருந்த எம்எல்ஏவா இருக்கலாம், அவங்க சட்டப்பேரவையில் இவங்களுக்காக என்ன பேசுறாங்கிற விஷயம் கூட மக்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அளித்த வாக்குறுதிகள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னா, பட்டும் படாம பொதுவாக தான் சொல்றாங்க. ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு, உங்களுக்கு ஓட்டு போட்டா நல்ல சிவன் சொன்னாரு, அந்த பொதுவாக தான் சொல்றாங்களே தவிர பாக்கி பெருசா மக்களுக்கு வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம், பொதுவான திட்டங்கள், பேருந்து நிலையமா இல்லை குடி தண்ணீரா, இந்த மாதிரி பொதுவான இதை சொல்றாங்களே தவிர நுணுக்கமான திட்டங்கள் பற்றி அவர்களுக்கு இன்னும் தெளிவு பிறக்கலங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இதுல கடைசியான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எம்எல்ஏ ஜெயிச்சாச்சு, எம்எல்ஏ இருக்காங்க, எம்எல்ஏ மீது மட்டும் கோவம் இல்லாமல், அதுவும் ஆளும் கட்சி எம்எல்ஏ இருக்கக்கூடிய இடத்துல அது எம்எல்ஏ மீது மட்டும் இல்லை, ஆட்சி மீது கூட ஒரு அதிருப்தி இருந்தால் அது சேர்ந்துக்குது. ஆனால் வந்து எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கிற இடத்துல அவங்க ஆட்சியில் இவங்க இல்லாததுனால இவங்களால செய்ய முடியலையோ அப்படிங்கிற பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கறதுக்கு சில பேர் தயாராக இருக்காங்க, எல்லாரும் கிடையாது. ஸோ எதிர்கட்சியினருக்கு அது அட்வான்டேஜாக வரும்னு பார்க்கலாம். கண்டிப்பாக செயல்படாமல் இருக்கிறதுக்கு எதிர்கட்சியில் இருந்தால் அவங்க ஒரு காரணமாக எம்எல்ஏ சரியா செயல்படல, என்னங்க செய்யறது, அவர் எதிர்க்கட்சியை சேர்ந்தவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ்க்கான ஒரு காரணம் கிடைக்குது. சில பேர் கண்டிப்பா அதை வச்சு நாம வந்து நேரடியாக இப்ப கருத்து கணிப்பு முடிவுக்கு போலாம். நம்மளே கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம எப்பவுமே வழக்கமா ஆரம்பிக்கும் 2014 2016 சரி, நம்ம வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 231 தொகுதிகளுக்கும் கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியிலிருந்து ஆரம்பிக்க போறோம். கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சி சேர்ந்த திரு ராஜேஷ்குமார் இருக்கிறார். அவரை பற்றிய மக்களுடைய மதிப்பு என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நம்ம வந்து அந்த மதிப்பு டீட்டெயிலாக சொல்றதுக்கு முன்னாடி 31 விழுக்காடு மக்கள் நன்றாக உள்ளது என்றும், சரியில்லை என்று 24 விழுக்காடு மக்களும், சராசரியாக இருக்கிற 19 விழுக்காடு மக்களும், கருத்தில்லை என்று 18 விழுக்காடு மக்களும், இப்போதே சொல்ல முடியாது பொறுத்திருக்க வேண்டும் 8 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த 2016 தேர்தலில் வெற்றி பெற்றவர் வந்து ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 50.47 விழுக்காடு பெற்றிருக்காரு. அதே போல பிஜேபி பாஜகவை சேர்ந்த திரு பொன் விஜயராகவன் 2ஆம் இடம் பெற்றார், 20.27 விழுக்காடு வாக்களை பெற்று. அதே போல 3ஆம் இடத்துல மேரி கமலாபாய் வந்து அதிமுகவை சேர்ந்தவங்க 16.87 விழுக்காடு வாக்களை பெற்றாங்க. இந்த ராஜேஷ்குமாருடைய செயல்பாடு சரியாக இருக்கிறது, சுமாராக இருக்கிறது, சரியில்லை, கருத்து இல்லை, இப்போதே சொல்ல முடியாதுன்னு பல சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் கேட்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஒட்டுமொத்த கருத்து கணிப்பையும் நம்ம அதிமுக திமுக அப்படின்னு பிரிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம கீழே வந்து ஓட்டர் பர்சன்டேஜ் போட்டுட்டு வரோம். 2016 தேர்தலில் அவங்க ஆக்சுவலாக வாங்கினா ஓட் ஷேர், முக்கியமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் இந்த சர்வே நம்ம இப்போ ஆரம்பிக்கிறது ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக போகுது. ஏன் அப்படின்னா, இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 தொகுதிகள், திருநெல்வேலியில் 10 தொகுதிகள், இந்த 16 தொகுதிகளில் சேர்த்தா அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்ட இடங்கள் இங்கே நிறைய இருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் நிறையவே வந்திருக்கு. அவர்கள் எதிர்பார்த்த தொகுதிகள் சில கூட அவங்க தோக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தேர்தல் டு இந்த 100 நாட்களுக்கு அப்புறம் எம்எல்ஏ பற்றி பேசும்போது மக்கள் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் அவர்களுக்கு நிறைவேற்றப்படலையோ, சாலையில் இருந்து வேலை வாய்ப்புல இருந்து எல்லாத்தையுமே சொல்லி அவங்க வந்து இஷ்யூ பேஸ்டாக தான் இங்கே வந்து சொல்கிறாங்களே தவிர கட்சி சார்ந்து இங்கே அவர்கள் பேசலை. வாக்களித்தவர்கள் சிலரே கூட நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், ஆனா இந்த விஷயம் நடக்கலைங்கிறத ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அதே போல இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துடைய ஸ்பெஷாலிட்டி நம்ம என்ன பார்க்குறோம், வந்து பொதுவாக தமிழ்நாடு முழுக்க ஒரு ரிசல்ட் ஒன்றா இருக்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரிசல்ட் வேறையாக இருந்தது. நம்முடைய கணிப்பு கூட சில இடங்களில் பிறந்தது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2016 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம். கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பொலிட்டிக்கல் ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லுங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே வந்து குரூப் ஓட்டிங் ஜாஸ்தியா இருக்கு. மதம் சார்ந்த வாக்குகள்ங்கிறது உலகறிந்த விஷயம்.
அங்க கண்டிப்பா இருக்குன்னு தெரியும். இந்த சாரார் அந்த சாரார்னு பிரிந்து குரூப்பா வாக்களிக்கிற ஒரு ட்ரெண்ட் அங்க கண்டிப்பா இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, கன்னியாகுமரி தொகுதி தவிர பாக்கி எல்லா தொகுதிகளையுமே அதிமுகவுக்கு வந்து பெருத்த பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. சில தொகுதிகளில் 3வது இடத்துக்கு, பாஜக 2வது இடத்துக்கும். இதுதான் வந்து நம்ம இந்த 100 நாட்களுக்கு அப்புறம் ஏன் இதை பண்ணோங்கிறதோட அனாலிசிஸ். தேர்தலுக்கு முன்பு அந்த தொகுதியை விரிவா அலசி எல்லாமே பண்றாங்க. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் வந்த ரிசல்ட்டையும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அனாலிசிஸையும் கொடுக்கறதுக்கு தான் இந்த எஃபர்ட். இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் பாஜக ஃபர்ஸ்ட் 2 இடத்தையும் ஒரு 20% கீழே வாக்குகளை தான் அதிமுக பெறுறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்க இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. இதுல இன்னொரு விஷயம், சராசரி அப்படிங்கிறதையும் சாதகமா இருக்கிற குட் அப்படிங்கிறதையும் ஆவரேஜ் அப்படிங்கிறது, சராசரிங்கிறதும் சிறப்பா இருந்தங்கிறதையும் ஒரே விஷயமா பார்க்க முடியும். சராசரியா பாசிட்டிவ் லிஸ்ட்ல சேர்ப்பீங்களா இல்லாட்டி நியூட்ரல் லிஸ்ட்ல சேர்க்கணுமா? அது எப்படி சேர்க்கணும்னா, அது தொகுதிக்கு தொகுதி நம்மளுக்கு மாற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். ஏன் அப்படின்னா, ஆவரேஜ் அப்படிங்கிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர்கள் வந்து விட்டு கொடுக்கவும் தயாரா இல்லை, அதே சமயம் விடாமலும் இருக்க தயாரா இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம். அதனால தான் நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறோம். ஆவரேஜா தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா, இல்லை ரொம்ப ஷார்ட் டைம்ல உங்களால கணிக்க முடியாதுன்னு சொல்றீங்களான்னு. கணிக்க முடியாதுங்கிற ஆப்ஷன் தெளிவா எடுக்கிறவங்க இருக்காங்க. 100 நாள் தான் ஆயிருக்கு, இன்னும் நேரம் கொடுக்கணும்னு. ஆனா திரு ராஜேஷ் போன்ற சிலர் வந்து ரொம்ப பிரபலமானவர்கள், அந்த ஏரியால தெரிந்தவர்கள், 2வது முறை எம்எல்ஏக்களா இருக்கக்கூடிய சிலருக்கு வந்து நேரம் கொடுக்க தயாரா இருக்காங்களான்னா இல்லை. ஏற்கனவே 5 ஆண்டு காலம்லாம் இருந்திருக்கே, அதுக்கப்புறம் எதற்கு மீண்டும் நேரம் அப்படிங்கிற விஷயமும் சில இடங்கள்ல இருக்கு. அதே மாதிரி இந்த இன்னும் 2 கார்டு அதில் நம்ம பார்க்குறோம் வந்து டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட், பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதும், கருத்தில்லை நோ ஒப்பீனியன் சொல்லக்கூடியதும். இந்த கருத்தில்லை அப்படிங்கிறதும் டூ ஏர்லி அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒரே மாதிரி பார்க்க முடியுமா? அந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் இல்ல. நோ ஒப்பீனியன்ங்கிறவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து சில இடங்கள்ல வந்து விரக்தி கண்டிப்பா நிறைய இடத்துல இருக்கு. இது நம்ம பிரபலமா பல தொகுதிகளில் பார்க்குறோம். மக்கள் சொல்றது என்ன அப்படின்னா, யார் வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, பெருசா ஒன்றும் மாற்றம் ஏற்பட போறது இல்லை, இந்த வாட்டி இவங்க அடுத்த வாட்டி அவங்க மாத்தி மாத்தி வேணா நம்ம ஓட்டு போட்டுக்கலாமே தவிர என்ன மாறிட போகுது இப்படிங்கிற கருத்துக்களும், உண்மையிலேயே விஷயம் தெரியாம இல்ல எனக்கு இதுல பெருசா கருத்து இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இவர்கள்ல பலர் வாக்களித்தார்களா என்ற கேள்விக்கு நம்ம உள்ள போகும்போது அதுல ஒரு சங்க் வந்து வாக்களிக்கிறதுக்கு தயாரா இல்லாதவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நிஜமாவே பப்ளிக் பர்செப்ஷனா எடுத்துக்கிறோம், ஓட் போட்டவங்களோட ஒப்பீனியனை மட்டும் நம்ம எடுக்கல. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டூ early to predict அப்படின்னு சொல்றவங்க ஒரு கால அவகாசம் கொடுக்க தயாரா இருக்காங்க. அவர்கள் வந்து ஒரு தேர்தல்னு வரும்போது இவர்களுக்கு ஆதரவா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்க சூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நோ ஒப்பீனியனும் சொல்லலாம், இல்ல ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி தப்பித்தும் கொள்ளலாம். அவங்க அதை பண்ணாம இல்ல இவர்களுக்கு இன்னும் நேரம் கொடுக்க நாங்க இப்ப வந்து இந்த ராஜேஷ்குமார், கிள்ளியூர் ராஜேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கடந்த தேர்தலில் வாங்கிய வாக்குகள் வந்து 50.47 விழுக்காடு. இதுல வந்து சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 31 விழுக்காடு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சராசரி சொல்லிட்டு 19 விழுக்காடு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டையும் கூட்டினா அதே 50 விழுக்காடு வருது. சோ இந்த சராசரிங்கிறது ஃபுல்லா பாசிட்டிவா தான் இவர் கன்வெர்ட் ஆயிருக்குன்னு பார்க்க முடியுமா? நம்ம அப்படி பார்க்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, இது இந்த தேர்தல் அப்போ வாக்களித்த மக்கள் அதுக்கப்புறம் அது கட்சிகளுக்கான வாக்குகளா பிளவுபட்டு அங்க இருக்கிற டைனாமிக்ஸ் கம்ப்ளீட்டா வேற. இது வந்து இன்றைக்கு தேர்தல் நடந்தா திரு ராஜேஷ்குமாருக்கு வாக்களிப்பீங்களான்னு நம்ம கேட்ட கேள்வி கிடையாது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு, அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேற பல காரணங்களுக்காக எதிர்கட்சியில் இருக்கிற ஒருத்தருக்கு வாக்களிக்கிறதுக்கும் தயாரா இருப்பாங்க. ஏன்னா நான் எம்எல்ஏ இவரே இருந்திருக்காரு, வேற ஒருத்தருக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம்னு. இல்ல அவர் பெர்ஃபார்மன்ஸ் மோசமா இருக்கு, ஆனா நான் தீவிர காங்கிரஸ்க்கே வாக்களித்து வந்தவர், இல்ல நான் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வாக்களித்து வந்தவர் அப்படின்னு சொல்லி இவருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கவும் சிலர் தயாரா இருக்கலாம். இப்ப இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஒரு காங்கிரஸோட கோட்டையா இருந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம். பல முறை வந்து இந்த இடத்துல காங்கிரஸ் தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கு. இங்க பொன்னப்பநாடால இருந்து விஜயராவன், குமாரதாஸ் எல்லாம் 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. பலர் வந்து காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்களா இருக்காங்க. சோ இந்த முறை ராஜேஷ்குமாருக்கும் காங்கிரஸ் கறிவிருந்து முதல் முறையா இருக்கிறாரு. இந்த காங்கிரஸ் ராஜேஷ்குமார் முதல் முறை இருக்காரு. காங்கிரஸ்காரனால கிடைச்ச விஷயமா இல்லாட்டி ராஜேஷ்குமாருக்கான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அவருக்கான தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது? அவர் தெரிந்த ஒரு ஆளா தான் இருக்காரு, மதிப்புக்குரிய ஒரு இதுவா தான் இருக்காரு. ஆனாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து அந்த கூட்டணிக்கு இந்த மாவட்டத்திலேயே பலம் சேர்த்தது நம்ம பல இடங்கள்ல பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம பாஜகங்கிற சக்தி வந்து அங்கே ஓட்டு பிளவு ஏற்படுத்தி அதிமுகவுக்கு ஒரு டென்ட் ஏற்படுத்தியும் பார்க்கிறோம். இதுல இவங்களுக்கும் இருக்க பாப்புலர் ஓட்டை வச்சு அவங்க முன்னாடி போறதா தெளிவா தெரியுது. அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி விளவங்கோடு. விஜயதாரணி ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர், ஏற்கனவே அங்கே இருந்தவர், மறுமுறை தற்போது அங்கு போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கார். அது வந்து ஒரு காங்கிரஸ் உடைய கோட்டையாகவே அதுவும் தொடரக்கூடிய தொகுதியாக இருக்கும். விஜயதாரணி அவர்களுடைய செயல்பாடு எப்படி என்ற கேள்விக்கு சராசரி என்று 30 விழுக்காடு மக்களும், நன்றாக உள்ளது என்று 27 விழுக்காடு மக்களும், சரியில்லை என்று 23 விழுக்காடு மக்களும், கருத்தில்லை என்று 14 விழுக்காடு மக்கள், இப்போதே சொல்ல முடியாது என்று 6 விழுக்காடு மக்கள். இன்னும் 2வது முறையாக வாக்களித்திருக்கக்கூடிய மக்கள், விளவங்கோடு தொகுதி மக்கள் விஜயதாரணி எம்எல்ஏ பற்றி சராசரி என்பதுதான் அதிகமாக இருக்கிறது, நன்றாக உள்ளது என்று 27 விழுக்காடு சொல்லியிருக்காங்க. இதுல அதிமுக இந்த தொகுதியில் 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்ட
தரப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். விஜயதாரணி எம்எல்ஏ 42 விழுக்காடும், தர்மராஜ் பாஜக சேர்ந்த 22 விழுக்காடும், செல்லசுவாமி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 16 விழுக்காடும், நாஞ்சில் டொமினிக் அதிமுக சேர்ந்து 15 விழுக்காடும் பெறக்கூடிய நம்ம வாய்ப்புகளை நம்ம பார்க்கிறோம். இது வந்து அதிமுக 4வது இடம் தள்ளப்பட்டிருக்கு. விஜயதாரணி ஒரு கம்ஃபர்டபிள் விக்டரி 42 விழுக்காடு வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க. இந்த முறை அவங்க வாங்கின வாக்குகள் வந்து 42 விழுக்காடு, அவங்க 2வது இடமே வந்து 22 விழுக்காடு, கிட்டத்தட்ட 20% ஓட்டு மார்ஜினில் வந்து ஸ்ட்ராங்காக ஜெயிக்கிறாங்க. ஆனால் அவங்களை குட்னு சொல்றதை விட நன்றாக இருக்குன்னு 27 விழுக்காடு தான் சொல்றாங்க, சராசரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 30 விழுக்காடு சொல்றாங்க. ஸோ நன்றாக இருக்குன்னு சொல்லி பாசிட்டிவான ஓட்டு அவங்களுக்கு வந்து 2வது இடத்துக்கு போயிருது. பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஓட்டு தான் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வருது. இந்த டிஃபரன்ஸ் எப்படி வருது? இது பெர்ஃபார்மன்ஸ் ஓட்டு தான். அவங்களுக்கு வாக்களிப்பீர்களா, இப்போ தேர்தல் நடந்தால் அவங்களுக்கு வாக்களிப்பீங்களாங்கிற கேள்வியில் அதை நம்ம திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணணும். காரணம், இவங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு லீடர். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இன்னைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய அதிமுக திமுக தலைவர்கள் சில பேரை தவிர அந்த மாவட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு தெரிந்த முகம் தமிழகத்துக்கேனா அது அவங்க தான். அப்படி இருக்கும்போது அந்த தொகுதிக்குள்ளேயும் அவங்க ரொம்ப பிரபலம். அவங்க மேல ஒரு ஆர்வம் இருக்கு, மக்கள் வாக்களிக்கணுங்கிற ஆர்வம். இவங்களுக்காக கட்சிக்கு மட்டும் இல்லாம இவர்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருந்து வாக்குகள் அளிக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பும் கூட நம்ம மக்கள் கிட்ட போகும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு 8 மாசம் தேர்தலுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி கடகடகடன் ரோடெல்லாம் போட்டாங்க எங்க ஊர்ல. அதுக்கு முன்னாடி ரோடு ரொம்ப மோசமா, சாலை வசதியும் பேருந்தும் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது. எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கிறதுனால இங்க ஆளும் கட்சி ஆதிக்கம் பெருசா கவனம் செலுத்தலையோங்கிற குற்றச்சாட்டும் இருந்தது. அப்படி இருக்கும்போது அதிருப்தி கண்டிப்பா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு டிசல்யூஷன் மக்களிடையே கண்டிப்பா இருக்கு. செயல்பாடுகள் குறைபாடுகள் இருக்குங்கிறத மக்கள் ஒத்துக்கிறாங்க. ஆனா இவங்க பாப்புலாரிட்டியும் இதுவும் இவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குது. பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல பார்க்கும்போது சுமாராக தான், சராசரியா தான் இருக்கு. மோசமா இருக்குன்னு 30% சொல்லல, சராசரியா இருக்கு. இதுதான் நம்ம பேசும்போது தொகுதிக்கு தொகுதி அது மாறுபடும் போது அங்க இருக்கிற லோக்கல் ஃபேக்டர்ஸ் வச்சு அதுக்கு பாசிட்டிவ் டிண்ட் கொடுக்கணுமா நெகட்டிவ் டிண்ட் கொடுக்கணுமா, சராசரி அப்படிங்கிறது எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அடுத்த நான் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மனோ தங்கராஜ் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அந்த இடத்துல அவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 32 விழுக்காடு மக்கள், சரியில்லை என்று 26 விழுக்காடு மக்கள், சராசரி என்று 22 விழுக்காடு மக்கள். இப்போதே சொல்ல முடியாது 13 விழுக்காடு, கருத்து இல்லை 7 விழுக்காடு. இப்போதே சொல்ல முடியாது 13, சராசரி 22, சரியில்லை 26, நன்றாக உள்ளது 32 விழுக்காடு மக்கள். மனோ தங்கராஜ் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர். இந்த இடத்துல வந்து அவர் 2016 மே சட்டமன்ற தேர்தலில் 47 விழுக்காடு வாக்களை பெற்றார். அதுமாதிரி ராஜேந்திர பிரசாத் அதிமுக வந்து 22 விழுக்காடு வாக்களை பெற்றார். அதே மாதிரி ஷீபா பிரசாத் பாஜக வந்து கிட்டத்தட்ட 20 விழுக்காடு வாக்களை பெறாங்க. இந்த இடத்துல திமுக அப்படி இந்த பத்மநாபபுரம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வித்தியாசமான இடமா தெரியுது. மற்ற இடங்கள்லாம் வந்து தேசிய கட்சியுடைய கோட்டையா இருக்குது அல்லது காங்கிரஸ் கட்சியுடைய கோட்டையா இருக்குது. இந்த இடத்துல திமுக அதிமுக பல கட்சிகள் வந்து மாறி மாறி அங்க வெற்றி பெற்றிருக்கு. இந்த இடத்துல பார்க்கிறோம் திமுக 3 முறை வெற்றி பெற்றிருக்கு, அதிமுக 2 முறை வெற்றி இருக்கு, பாஜக 1 முறை வெற்றி பெற்றிருக்கு, மார்க்சிஸ்ட் கட்சி 1 முறை வெற்றி பெற்றிருக்கு. ஸோ இந்த பத்மநாபபுரம் தொகுதி வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் கொண்ட தொகுதி இல்லாம வழக்கமான மற்ற தமிழ்நாடு தொகுதி மாதிரி அங்க பார்க்கலாம். அந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தொகுதிகளை வந்து தேர்தல்களை நம்ம கம்பேர் பண்ணிட்டு வரும்போது சில மாற்றங்கள் இருக்கு. என்னன்னா முக்கியமா டீலிமிட்டேஷன். அதுக்கு பத்மநாபபுரம் தொகுதி வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். திருவட்டாறுன்னு ஒரு தொகுதி தனியா இருந்து அங்கிருந்து இடங்கள் பிரிக்கப்பட்டு இங்க சேர்க்கப்பட்டு அதெல்லாம் நம்ம இதுல பார்க்கிறோம். ஸோ பத்மநாபபுரம் தொகுதியே வந்து முன்பு இருந்த தொகுதி தான் இப்போ இருக்கானா இல்லை, தொகுதிக்கான சில விஷயங்கள் மாறி இருக்கு. ஆனாலும் இங்க வந்து நீங்க சொன்ன மாதிரியே எல்லா கட்சிகளுக்குமே வந்து ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அவர்களுக்கு ஒரு பரிச்சயம் இருக்கு, எல்லாரையும் சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சுன வரலாறும் இங்க இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த தொகுதியும் விளவங்கோடியும் நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணோம், இல்ல கிள்ளியூருமே கம்பேர் பண்ணோம்னா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற வாக்கு வந்து விளவங்கோடுல 6% தான் இருந்தது. ஏன்னா விஜயதாரணி அவங்க ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தாங்க. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாம் இப்ப தேர்ந்தெடுத்து இப்பதான் வராங்க. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு இன்னுமே கூட பாசிட்டிவா டைம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா. இவங்களுக்கு வந்து குட் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறது 32 விழுக்காடு இருக்குது, பேடுங்கிறது 26 விழுக்காடு தான். சோ அட்வான்டேஜ் வந்து அந்த பக்கம் இருக்கு. அட்வான்டேஜ் கண்டிப்பா இருக்கு. இவருடைய பாப்புலாரிட்டி பெரிய அளவுல டென்ட் ஆகல. இவர் அதை மெயின்டைன் பண்ண 100 நாட்கள் வந்து ரொம்ப கம்மி டைம் தான், நம்ம இல்லைன்னே சொல்லல. ஆனா இந்த 100 நாட்கள்ல ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டிருக்கா, இல்ல இந்த 100 நாட்களுக்கு பிறகு மக்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எஃபர்ட் தான் இது. அடுத்த நான் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நண்பர்களே, குளச்சல் சட்டமன்ற தொகுதி. இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பிரின்ஸ் இருக்கிறார். இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியுடைய காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ பிரின்ஸ் உடைய செயல்பாடு, இவரும் கூட மறுமுறை எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டு இவருடைய செயல்பாடு எப்படி நன்றாக உள்ளது என்று 28 விழுக்காடு, சரியில்லை என்று சற்று இணையாக 26 விழுக்காடு, சராசரி என்று 21 விழுக்காடு, கிட்டத்தட்ட அதே விழுக்காடு வந்து கருத்து இல்லை என்று சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நோ ஒப்பீனியன், கருத்து இப்போதைக்கு சொல்ல முடியாது என்று 4 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. அருண்ட இது வந்து இந்த ஓட்டு அவர் ஏற்கனவே கடந்த முறை நம்ம தேர்தலில் பார்க்கும்போது பிரின்ஸ் இந்த காங்கிரஸ் கட்சி 40 விழுக்காடு வாங்கியிருக்காரு, ரமேஷ் பாஜக 25 விழுக்காடு வாங்கியிருக்காரு, பச்சைமால் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வந்து 24 விழுக்காடு கிட்ட வாங்கியிருக்காரு. இதுல வந்து ஒரு நல்ல வித்தியாசம், கிட்டத்தட்ட 16 விழுக்காடுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான வித்தியாசம் ஜெயிக்கிறார்.
இரண்டாவது முறையாக அங்கே அந்த இடத்துல அவர் திரும்ப போட்டிட்டு வெல்றாரு. இந்த இடத்துல அவர் வாங்கின ஓட்டு 40 விழுக்காடா இருக்குது. இந்த ஆவரேஜையும் சராசரியும் நன்றா இருக்குங்கிறதையும் சேர்த்தா 49 விழுக்காடு வருது. ஸோ அவருடைய பாப்புலாரிட்டி கூடி இருக்கு அந்த இடத்துல பார்க்க முடியுமா? பாப்புலாரிட்டி கூடல இங்க என்னன்னா அதிருப்திங்கிறது பொதுவாகவே அதிருப்தி இருக்கு. அது எம்எல்ஏ மீது இருக்கலாம், அரசாங்கம் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம், இங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் எல்லாமே சேர்த்து போட்டு மல்டிபிள் லெவல்ஸ்ல இங்க வந்து அதிருப்தி இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ, ஆனா எம்பி தொகுதின்னு பார்த்தா பாஜக எம்பி, மத்திய அமைச்சர், மாநிலத்தில் அரசாங்கம் வந்து அதிமுக அரசாங்கம். ஸோ மக்களுக்கே ஒரு குழப்பம் இருக்கக்கூடியது இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய விதத்துல தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்கே பெரிய அளவில் இன்னும் நிறைவேற்றப்படலாம் கருத்து. இந்த இணையம் துறைமுகம் சொல்லக்கூடிய இந்த குளச்சல் துறைமுகம் வந்து அந்த எம்எல்ஏவுடைய செயல்பாட்டில், ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்குது, நீங்க சொன்ன மாதிரி பாஜக ஒரு நிலைப்பாடு எடுக்குது. அது வந்து சில பகுதியில் வந்து மக்கள் வேண்டாம்னு நினைக்கிறாங்க, ஆனால் டெவலப்மெண்ட் தேவைன்னு நினைக்கிறாங்க. அது வந்து இந்த எம்எல்ஏ பற்றிய பார்வையில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு? எம்எல்ஏ பற்றிய பார்வை மட்டும் இல்லை, எம்பி பற்றிய பார்வை, மாநில அரசாங்கத்தை பற்றிய பார்வை எல்லாத்துலயுமே பிளவுபட்டிருக்கு. இங்க வந்து குழப்பம் வந்து மக்களிடையே கூட அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வர பதில்கள்லயும் தெரிய வருது. மக்கள் வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டாண்ட் எடுக்க முடியல. ஆனால் அங்கேதான் எப்படி வந்து இத்தனை குழப்பங்களையும் மீறி அவர் நல்ல வாக்கு விதத்துல ஜெயிக்கிறார் அப்படின்னு பார்த்தா அவர்கள் இருக்கக்கூடிய பேஸ் ஓட்டும் அந்த நம்ம சொன்ன அந்த குரூப் ஓட் மென்டாலிட்டி, அங்க வந்து கிறிஸ்தவர்கள் மிக பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா பார்க்கிறோம். தொடர்ந்து அங்க வெற்றி பெற்று வரதும் கிறிஸ்தவர்கள் தான் வெற்றி பெறாங்க. எம்எல்ஏ இருக்கிறவங்களே கிறிஸ்தவர்கள் தான் இருக்காங்க. மக்கள் தொகையில ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காங்க. சோ அந்த குரூப் ஓட்டிங் வந்து ரொம்ப கண்டிப்பா ஃபேவரா இருக்கு. அடுத்த நான் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதி. சுரேஷ் ராஜன் முன்னாள் அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சுரேஷ் ராஜன் அங்க சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 29 விழுக்காடு, சராசரி என்று 27 விழுக்காடு, சரியில்லை என்று 20 விழுக்காடு, இப்போதே சொல்ல முடியாது 15 விழுக்காடு, கருத்தில்லை 9 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சுரேஷ் ராஜன் வந்து 39 விழுக்காடு வாக்குகளை பெற்றார். பாஜக வந்து மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு எம்.ஆர். காந்தி 27 விழுக்காடு வாக்களை பெற்றார். அதேபோல நாஞ்சில் முருகேசன் 26 விழுக்காடு வாக்களை பெற்றார். இந்த இடத்துல பார்க்கிறோம். அருண்ட கேட்குற விஷயம், இங்க வந்து பிஜேபியோடைய காந்தி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாப்புலரான ஃபேஸா இருக்கும், எல்லா ஊருக்கும் போகக்கூடியவர் வரக்கூடியன்னு சொல்லிட்டு. ஆனா திரு சுரேஷ் ராஜன் வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அங்க ஏற்கனவே நல்ல பரிச்சயம் கொண்டு வந்தவர், லோக்கல் ரொம்ப பாப்புலரான லீடரும் கூட. இவர் அந்த பாப்புலாரிட்டியை தக்க வச்சிருக்கிறாரா குறைஞ்சிருக்கிறாரா, அவருடைய குட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 29 விழுக்காடு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு இணையா சராசரின்னு 27 விழுக்காடு வராங்க. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து பெருசா இல்லை. பட் நெகட்டிவா சொல்லப்பட்ட கருத்து வந்து 20 விழுக்காடு வந்திருக்கு. பாசிட்டிவான கருத்து 29, நெகட்டிவான கருத்து 20 வந்திருக்கு. இவருடைய செயல்பாடு எப்படி பாக்குறாங்க? அந்த 29 27 வந்து பேட் அப்படின்னு வந்திருந்தா நம்ம வந்து கொஞ்சம் காஷன் பட்டன் அமுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். ஆனா 29 பாசிட்டிவாகவும் 27 சராசரியையும் நன்றியும் சேர்த்தோம்னா 56 விழுக்காடு வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க என்னன்னா ஒரு பெரிய அளவுல கடுமையான போட்டி இருந்த ஒரு தொகுதி நாகர்கோவில் தொகுதி. இங்கே வந்து நம்ம குளச்சல் பற்றி பேசும்போது என்ன பேசணும்னா சட்டமன்றம், நாடாளுமன்றம், மாநில அரசாங்கம் பேசணும். நகராட்சியிலிருந்து இங்கே பிரித்து பார்த்தோம் அப்படின்னா வேற வேற ஆட்கள். நகராட்சியில் பாஜகவுக்கு செல்வாக்கும், சட்டசபை பார்த்தா இப்போ திமுக எம்எல்ஏ, அந்த மாதிரி நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் குழப்பத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஒரு தேர்தலுக்கு பின்பு இவர் தான் ஜெயிக்கிறாரு தெளிவா அப்படின்னு சொல்லும்போது, இவர் தான் நம்ம எம்எல்ஏ அப்படின்ற வரும்போது அவர் பின்னாடி ரேலி பண்ணுறதுக்கு சில ஃபென்சிட்டர்ஸ் தயாராக இருக்காங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இன்னொன்று என்னன்னா, இவர் பற்றின ஒரு விஷயம், இவர் தொகுதி மாறி வந்திருக்காங்க, கன்னியாகுமரியிலிருந்து இங்கே வந்திருக்காரு. ஸோ மக்களிடையே அவருக்கு பரிச்சயம் இருக்கு. இவர் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சரெல்லாம் இருந்தார், தமிழகத்துக்கும் பரிச்சயமானவர். அந்த பரிச்சயம் இருந்தாலுமே கூட அந்த உள்ளூர் டேக் இருக்கா அப்படிங்கறத நம்ம இன்னுமே கூட வரக்கூடிய சர்வேல நம்ம பார்த்து நம்ம அது எந்த அளவுக்கு அவரை பாதிக்குதா பாதிக்கலையாங்கிறத நம்ம பொறுத்து வெளியூர்காரர் அப்படிங்கிற ஒரு பார்வை கண்டிப்பா இருக்கு. அது ஒரு மைனஸ் பாயிண்டா அவருக்கு இருக்க பார்க்கிறோம். அடுத்து நான் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நண்பர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூடிய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி ஆஸ்டின், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. வந்து அவருக்கு ஆதரவாக நன்றாக உள்ளது என்று 26 விழுக்காடு மக்களும், சரியில்லை என்று 24 விழுக்காடு மக்களும், இப்போதே சொல்ல முடியாது 22 விழுக்காடு, சராசரி என்று 17 விழுக்காடு, கருத்தில்லை என்று 11 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கன்னியாகுமரி தொகுதியில் ஆஸ்டின் 42.41 வாக்குகளை பெற்றார் விழுக்காடு. தலவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சர் அவர்கள் வந்து 39.59 கிட்டத்தட்ட 40 விழுக்காடு வாக்களை பெற்றார். பாஜகவை சேர்ந்த மீனாதேவ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 விழுக்காடு வாக்களை பெற்றிருக்காங்க. இந்த இடத்துல இவர் வந்து ஒரு கட்சிகளை கூட மாறினவர், தன்னுடைய அரசியல் நிலைப்பாடை மாற்றி பார்த்தவர். தலவாய் சுந்தரமும் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் மேனா இருக்கக்கூடியவர். அதை மீறி அவரால் அருமையாக வெற்றி பெற முடியுது. அந்த இடத்துல வந்து அவர் வாங்கின வாக்குகள் வந்து 42. இப்போ இந்த ஆவரேஜையும் வந்து நன்று அப்படிங்கிறது சேர்த்தா 43 விழுக்காடு, கிட்டத்தட்ட அதே நிலைப்பாடு. ஸோ 100 நாட்களுக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதே நிலைப்பாடு இவருக்கு இருக்குதா, இல்லாட்டி இவருக்கு ஏறிக்கா இறங்கி இருக்குது? நம்ம வந்து இங்க வரக்கூடிய பர்சன்டேஜையும் ஓட் ஷேரையும் நம்ம கம்பேர் பண்றது அரித்மெட்டிக்கா கொஞ்சம் தப்பா போயிடும். ஏன்னா ஓட் ஷேர் வந்து அவர்கள் இன்னைக்கு நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது, இவருக்கு இன்றைய தேதியில தேர்தல் நடந்தா வாக்களிப்பீர்களான்னு நம்ம கேட்கல, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு.
அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது திட்டங்கள் 100 நாட்களில் பெருசாக நிறைவேற்றப்பட முடியாதுங்கிறது நம்மளுக்கும் தெரியும். அதையும் மீறி மக்கள் கிட்ட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த தொகுதியில் இவருக்கு ஃபேவரபுளாக போகக்கூடிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா இவரை ஒரு தலைவராக நிலைநிறுத்தி இவர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியதுக்கு தயாராக இருக்காங்கிறது பாசிட்டிவ் ஓட்டோட அந்த 22% வந்து இவருக்கு பொறுத்திருந்து சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பாக பார்க்குறாங்க. அதில் சிலர் நம்மளுக்கு சொன்ன கருத்தை கூட வேறு கட்சியிலேருந்து இவர் வந்திருந்தாலுமே இவருக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் இருந்தால் இன்னும் நல்லா பண்ணியிருப்பாரு. இப்போ இவருக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. இன்னுமே சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருந்தா எங்கள் எம்எல்ஏ மினிஸ்டராக இருப்பார் அப்படின்ற ஒரு ப்ரைட் எடுத்து பேசுகிற ஃபேக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு சில பேர் இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 22% இவருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம். வருங்காலத்தில் நம்ம எடுக்கக்கூடிய சர்வேஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த 22%லேருந்து எத்தனை பேர் இவருக்கு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் கன்வெர்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இவருக்கு வந்து பாசிட்டிவ் ஓட் ஃபேவரபுளாக தான் இருக்குது. ஆனால் திரு தளவாய் சுந்தரத்துக்கும் அவர் மூலமாக அதிமுக இருக்கக்கூடிய செல்வாக்கும் கடுமையான போட்டி இவருக்கு ஏற்படுத்துறத மற்ற இடத்துல நம்ம பார்க்குறோம். இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதியில் அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு மக்கள் சொன்னதை பார்த்துருக்கோம். அதற்கு முன்னாடி எவ்வளவுதான் வெறுவிருப்பா போனாலும் இடையில ஒரு கிளறுப்பு தேவைப்படும் இல்லையா? கிசுகிசும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாவட்டம் நம்ம எந்த மாவட்டத்தை பற்றி பேச போறோமோ அந்த மாவட்டத்தை பற்றிய ஒரு கிசுகிசு உங்கள் பார்வைக்கு. எல்லாருக்கும் வணக்கம். அல்வாவுக்கு பேர் போன மாநகராட்சியில் 2வது இடத்துல இருக்கிற பிள்ளையார் பேர் கொண்ட உறுப்பினர் அன்ன போஸ்டாக தேர்வாக இருந்தாராம். இது என்னடா கொடுமை, அவ்வளோ பெரிய ஊரில் எதிர்த்து போட்டியிட ஒரு ஆள் கூடவா இல்லைன்னு விசாரித்தா பல விஷயங்கள் அம்பலத்துக்கு வருதான். முருகன் பெயர் கொண்ட அண்ணன் சூரிய கட்சியிலையும் பிள்ளையார் பெயர் கொண்ட தம்பி இலக்கட்சியிலையும் இருக்காங்களாம். இவங்களை தாண்டி இங்கே யாருமே போட்டி போட முடியாதான். எதிர்த்து போட்டி போடுறவங்கள ஆள் அம்பு சேனைன்னு எல்லா உத்தியவும் பயன்படுத்தி பணியை வச்சுருவாங்களாம். 2 முறை சூரிய கட்சியில் அண்ணன் நின்னப்பவும் சரி, கடந்த முறை இலை கட்சியில் தம்பி நின்னப்பவும் சரி, எதிர்த்து யாருமே போட்டி போடலையா. இந்த முறையும் அதே நிலை தொடருதான். இதில் என்ன கொடுமைனா, மற்ற கட்சி வேட்பாளர்கள் தங்களோட மனு நிராகரிக்கப்பட்டதுக்காக தலைமைக்கு சொல்கிற காரணம் இருக்குது பாருங்க, இருட்டுக்கடை அல்வாவை ஞாபகப்படுத்துதான். இருட்டுக்கடை அல்வாவுக்கே வந்து அல்வா கொடுக்கக்கூடிய ஒரு கிசுகிசு வந்து சொன்னார். அடுத்த நான் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நண்பர்களே, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த முறை மிகப்பெரிய பரபரப்பு 2016 மே சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பரபரப்பு. வெற்றி பெற்றவருக்கும் வெற்றி வாய்ப்பு இழந்தவருக்குமான இடையில 49 வாக்குகள் மட்டுமே வித்தியாசம், 50 வாக்குகள் கூட இல்லை. அப்படி ஒரு வெற்றியை பெற்றவர், மயிரிலையில் அந்த மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு இன்பதுரை, அதிமுகவை சேர்ந்தவர். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவருடைய செயல்பாடு சரியில்லை என்று 32 விழுக்காடும், நன்றாக உள்ளது என்று 31 விழுக்காடும், இப்போதே சொல்ல முடியாது 19 விழுக்காடு சராசரி என்று 11 விழுக்காடு சொல்லியிருக்கிற பார்க்கிறோம். சரியில்லை என்பது அதிகபட்சமாக 32, நன்றாக உள்ளது 31 விழுக்காடு சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் இன்பதுரை 40.62 விழுக்காடு வாக்களை பெறார். அதே போல அப்பாவு திராவிட முன்னேற்றங்களை சேர்ந்து மிக குறைவாக வித்தியாசம் மட்டுமே 40.59 விழுக்காடு வாக்களை பெறாங்க. இந்த வித்தியாசத்தில் அதிகமாக நம்பர் 1 பிளேஸை பெறக்கூடியது சரியில்லைங்கிற நெகட்டிவ் ஓட்டு தான் வந்து பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன போல சரியா இருக்குது, நன்றாக இருக்குது, சரியில்லை, சராசரி, இப்போதே சொல்ல முடியாது, கருத்துலையும் பார்க்குறோம். இந்த இடத்துல சரியாக இல்லைங்கிற நெகட்டிவ் தாட் தான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. 49 ஓட்டில் தான் ஜெயிச்சார் அப்படிங்கிறதும் இந்த நெகட்டிவ் ஓட்டு அதிகமாக இருக்கிறதும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் எடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தலுக்கு முந்தைய நம்மளுடைய கருத்து கணிப்பிலேயே கூட அங்கே வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கடுமையான போட்டி இருக்கும், 2 close to call தான் நம்ம ராதாபுரத்தையே வச்சோம். இந்த தொகுதியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடற்கரை பகுதியில் இருந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே வருது, கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்டர் பண்ணி கூடன்குளம் போன்ற பல இடங்கள் இந்த தொகுதிக்குள்ளே தான் வருது. தொகுதிக்குள்ளே பல இடங்களில் வந்து தண்ணீர் பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. அது தாமிரபரணிலேருந்து ஒரு வாய்க்கால் திட்டம், இது போன்ற பல விஷயங்கள் இங்கே இருக்குது. அதிருப்திங்கிறது வந்து ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த லோக்கல் லீடர்ஷிப்பை வச்சு மட்டுமே வாக்குகள் செயல்படுத்தி வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் ஒரு ஜெனரல் அனாலிசிஸாகவும் நம்ம பார்க்கலாம். அப்பாவுமே கூட 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். கண்டிப்பா சுயேட்சை ஜெயிச்சிருக்காரு, திமுக இருக்காரு, காங்கிரஸ்ல இருந்து. இப்போ இண்டிபெண்டன்ட் லீடரா அப்படின்னு பார்த்தா 2 பேருக்கும் பிரசிடென்ஷியல் ஸ்டைல்ல இவரா அவரான்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா திரு அப்பாவுக்கு தான் ஃபேவரபிள் ஓட் இருக்கும். ஏன்னா அவர் வந்து இன்னும் தெரிஞ்ச லீடர், எல்லா இடத்துலையும் வந்து அவருக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்க தான் செய்யுது. இவருக்கு இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் இவங்க 2 பேருக்கும், கட்சிகள் இல்லாமல் இவர்கள் 2 பேருக்கும் நம்ம போட்டின்னு வச்சா அவருக்கு தான். எஸ், கண்டிப்பாக மோர் பாப்புலர். அதை தவிர நம்ம தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த தொகுதியும் சரி, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாங்குநேரி தொகுதியும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் இங்கே என்ன வருதுன்னா, வேலை வாய்ப்பு ஒரு பெரிய விஷயமா இங்கே இருக்குது.
இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து வேலை தேடி கோயம்புத்தூர், மதுரை, சென்னை போன்ற நகரங்களுக்கு போறாங்க. இங்க வந்து தொழில் அமைக்கணும், இங்க தொழில் சார்ந்து ஏதாவது ஒன்று டெவலப்மெண்ட் வரணும் அப்படிங்கிறது பெரிய விஷயமா. வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிரான பார்வையாகவும் அந்த ஆட்சிக்கு எதிரான பார்வையாகவும் கூட மாறும். சட்டமன்ற உறுப்பினருக்கு மட்டும் இல்லாம ஆட்சிக்கு எதிரான பார்வையா இங்க ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துகிட்டே இருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. நிச்சயமா அது கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பார்டர் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தகுந்த ஒரு பாயிண்டா இருக்கு. நம்ம அடுத்த நான் பார்க்கக்கூடிய தொகுதி நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி. திரு வசந்தகுமார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஏற்கனவே அங்கே போட்டிட்டு வெற்றி பெற்றோர். அவருடைய செயல்பாடுகள் நன்றாக உள்ளது. 40 விழுக்காடு, சரியில்லை 24, இப்போதே சொல்ல முடியாது 17, சராசரி 14, நன்றாக உள்ளதுன்னு அதிகபட்சமாக 40 விழுக்காடு மக்கள் அங்கே சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் திரு நாங்குநேரியில் வசந்தகுமார் அவர் வந்து அங்கே போட்டிட்ட போது 44 விழுக்காடு வாக்களை கிட்டத்தட்ட வாங்கியிருந்தார் அந்த இடத்துல 2016 மே மாதம். அதே மாதிரி விஜயகுமார் அதிமுக கலந்து போட்டிட்டாங்க, 34 விழுக்காடு வாக்கள் வாங்கியிருந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 10 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கே அதிகமாக போட்டு பார்க்குறோம். இவர் வந்து ஏற்கனவே அந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப பாப்புலரான முகம், வர்த்தகத்தில் இருக்கிறவங்க, அந்த சமுதாயத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கம் கொண்டவங்க, இந்த அவங்களுடைய ஒரு பெரும் பணக்காரரும் கூட. ஸோ இந்த விஷயங்கள் அவருக்கு அட்வான்டேஜ். இந்த நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்த 6-8 எம்எல்ஏக்களில் நல்லா இருக்கு அப்படிங்கிற வாக்குகள் அதிகமாக வரக்கூடிய விஷயமா இவருக்கு நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்? நாடாளுமன்ற தேர்தலிலேயே கூட இவர் வந்து 2வது இடத்துக்கு வராரு. அந்த அளவுக்கு போட்டி ஏற்படுத்தணும். எஸ், இவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. அப்புறம் பார்த்தா இவர் மீது, அதாவது கட்சிக்குன்னு ஒரு வாக்கு இருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இவருக்குன்னு ஒரு கரிஸ்மா அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்தை இங்கே லிங்க் பண்ணணும். என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பு குறைவா இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு தொழில் அதிபரா வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும் போது இதற்கு முன்னாடி பார்த்த ராதாபுரம் தொகுதியில் அது ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா வருது. இந்த இடத்துல இவர் வந்து எதிர்க்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இவருக்கு வந்து இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த 8 எம்எல்ஏக்கள்ல அபரிமிதமான பாசிட்டிவான வாக்கு 40 விழுக்காடு இவருக்கு கிடைக்கும். அங்கதான் நம்மளுக்கு இதுல ஒரு புரிதல் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்கலாஜிக்கலா எங்க எம்எல்ஏவா இவர் இருந்தாலுமே கூட, இந்த ராதாபுரத்தை பத்தி பேசும்போது எங்க எம்எல்ஏவா இவரே இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு இவரால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி மக்களிடையே இருக்கு. இவர் எதிர்கட்சியிலே இருந்து காங்கிரஸ்லயே இருந்தாலுமே கூட இவரால தனிப்பட்ட முறையில கூட தொகுதிக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும், இது வந்து நிறைய எதிர்பார்ப்பு இவர் மீது இருக்கிறது வந்து அந்த 17%லையும் நம்மளுக்கு காட்டுது. ஸோ அதில் வந்து இவருக்கு இன்னுமே சான்ஸ் கொடுக்க கூட தயாராக இருக்காங்க. நெகட்டிவ் ஓட் அப்படின்னு பார்த்தா 24%, அது கட்சிக்கு எதிரான வாக்குகள், அதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இவர் மீது ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கு. நம்பிக்கை எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக எதிர்பார்ப்பு வந்து நாங்குநேரில் இருக்க பார்த்தா. அடுத்ததாக பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி முன்னாள் அமைச்சர் திராவிட முன்னேற்றங்களை சேர்ந்த திரு மொய்தீன் கான் வந்து டிபிஎன் மொய்தீன் கான் அங்கே வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அவர் முன்னாள் அமைச்சராக கூட இருந்தவர். அவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 32 விழுக்காடு, சரியில்லை என்று 27 விழுக்காடு, சராசரி என்று 25 விழுக்காடு, இப்போதே சொல்ல முடியாது என்று 5 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிற பார்க்கிறோம். மைதீன் கான் முன்னாள் அமைச்சர் திராவிட முன்னேற்றங்கள் சேர்ந்து அவருக்கு அதிகபட்சமாக நன்றாக உள்ளது என்று 32 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அவர் வந்து வாங்கிய வாக்குகள் 44 விழுக்காடு வாக்குகள் கிட்டத்தட்ட வாங்கியிருக்காரு. அதே போல இவர் எடுத்து ஹைதர் அலி அதிமுக சார்பாக போட்டிருந்தவர் அவர் வந்து 33 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்கிறார். இந்த இடத்துல அவர் வந்து எக்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்கிறார். அவர் வந்து அவருக்குன்னு ஒரு லோக்கல் பாப்புலாரிட்டி இருக்குது. கடந்த முறை கூட ஆட்சியை இழந்த போது கூட திமுக ஆட்சியில் கூட இவர் வெற்றி பெற்றார். இந்த முறை அவங்க ஆட்சியை பெற முடியாத போது கூட அவங்க திறந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இவருக்கான லோக்கல் பாப்புலாரிட்டி அந்த கட்சி அங்கே உள்ள இந்த சிறுபான்மையினருடைய திமுக சார்பாகவும் அதிமுக சார் 2 பேருமே சிறுபான்மை தான் நிப்பாட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாக்கு இதெல்லாம் கன்சால்டா இவருக்கு ஃபேவரா வந்திருக்குதா? இது எல்லாத்தையுமே மீறி இந்த தொகுதியில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நடந்தாலும் ஒரே பக்கம் வாக்களிக்கக்கூடிய சில மென்டாலிட்டி சில குரூப்ஸ் இருக்குங்கிறது, அது எந்த கட்சிக்கு வேணாலும் ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ் எப்பவுமே இருக்காங்க. நீங்க சட்டமன்ற தேர்தல் பத்திலாம் பேசுங்க, நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இந்த நாடாளுமன்ற தொகுதியிலேயே ஜெயிச்சாலுமே கூட பாளையங்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல வந்து வாக்குகள் கம்மியா பெறாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அது வந்து திமுகவுக்கான ஒரு கோட்டையா உருவாயிட்டு வருது கண்டிப்பா சொல்லலாம். உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனாலும் வந்து தொகுதிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு. அது ஒரு சாக்கடை திட்டத்துல இருந்து பல விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்க, கொசு தொல்லையில இருந்து எல்லாமே சொல்றாங்க. ஆனாலுமே கூட அந்த தலைவருக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி வந்து அதை கொஞ்சம் மறக்கடிக்க செய்யுதோ அப்படிங்கிற கேள்வி வருது. இன்னொன்னு இவருக்கு பாசிட்டிவா போறது மாநகராட்சி, அது மட்டும் இல்லாம ஆட்சியில அதிமுக மாநிலத்தில் அப்படிங்கிறப்போ அது ஒரு அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சியா அவங்களுக்கு மாநகராட்சி வேற யார்ட்ட இருக்கு, மாநிலத்தில் ஆளுங்கட்சி வேற இருக்கு, அதெல்லாம் இருந்து இல்லைன்னு எம்எல்ஏ இன்னும் நிறைய செஞ்சிருப்பார் அப்படிங்கிறது ஒரு பார்வையா இருக்கு. அடுத்த நான் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பா சமுத்திரம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகையா பாண்டியன், அதிமுக சார்பாக பார்க்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகையா பாண்டியன், அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கு, செயல்பாடு எப்படி பார்க்கும்போது நன்றாக உள்ளது என்று அதிகபட்சமாக 33 விழுக்காடு, சரியில்லை என்று 29 விழுக்காடு, சராசரி என்று 20 விழுக்காடு, இப்போதே சொல்ல முடியாது பொறுத்திருந்து பார்க்கணும் 11 விழுக்காடு மக்கள் அதிகபட்சமாக நன்றாக உள்ளது என்று
33 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிற பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து முருகையா பாண்டியன் அதிமுக சேர்ந்த 2016 46 விழுக்காடு வாக்களை கிட்டத்தட்ட வாங்குறார். அதே போல ஆவுடையப்பன் திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் சபாநாயகர் வந்து கிட்டத்தட்ட 38 விழுக்காடு வாங்குறார். இந்த இடத்துல இவர் வாங்கியது வந்து நம்ம 2014 46 விழுக்காடு வாங்குறோம். இந்த இடத்துல சராசரியும் நன்றாக இருக்கும் சேர்த்தா கிட்டத்தட்ட 53 விழுக்காடு வருது. ஸோ இவருக்கு பாசிட்டிவான எட்ஜ் கூடி இருக்கு. அதிமுக எம்எல்ஏ, அதிமுக ஆட்சி. ஸோ இவர் மேல நம்பிக்கை எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்னு பார்க்குறதா? நம்பிக்கை எதிர்பார்ப்பு இவர் மீதுங்கிறத விட ஆட்சி மீது கொஞ்சம் வந்து நம்பிக்கை இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த தொகுதியில் இவருக்கு பலமான ஒரு போட்டி இருந்தது. திமுகவில் ஒரு சாதாரண வேட்பாளர், ரொம்ப தெரிந்த வேட்பாளர். அதையும் மீறி மாவட்டத்தில் பல இடங்கள்ல அதிமுக பின்னடைவு தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 7 விழுக்காடு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் அவர். பல பின்னடைவு இருந்தாலுமே கூட ஸோ இங்கேயும் வந்து நம்ம கொஞ்சம் காஸ்ட் ஈக்குவேஷன்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். அதெல்லாமும் கூட இவருக்கு ஃபேவரபுளாக போகுது. ஆனால் இந்த தொகுதியில் நான் பர்சனலாக போகும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு முதியவர் சொன்னார், எங்கள் எம்எல்ஏ இன்னும் வந்து எங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லலை, அதனால நான் கருத்து இல்லைன்னு சொல்ல போறேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எதிர்பார்க்கிறாங்க. பெரிய அளவுக்கு வந்து என்னெல்லாம் விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காரு, இல்லை என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, அவர்களுக்கு வந்து எம்எல்ஏ கூட அந்த பர்சனல் கான்டாக்ட் இருக்கணுங்கிறது ஊரக பகுதிகளில் எல்லா ஊர்லயுமே எதிர்பார்க்கிறாங்க. எம்எல்ஏவோட அவைலபிலிட்டி, எம்எல்ஏ வந்து பார்க்க முடியுது, அவர் வர்றாரு, நல்லது போலதுன்னா என்னன்னு கேட்கிறாரு, இல்ல நாங்க போய் ஒரு சட்டமன்ற அலுவலகத்தில் பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வராரா இல்லையாங்கிறது கூட அவங்களோட கவலையா இப்ப இல்ல. பெரிய அளவுக்கு அவரால் ஏதாவது சாதிக்க முடியும். அவரோட ஒரு கான்டாக்ட்ல இருந்து, டச்ல இருந்து, அவரை தெரிஞ்ச அளவுக்கு இருந்தாலே கூட சந்தோஷப்படுறதுக்கு ஒரு வாக்காளர் மத்தியில ஒரு பாப்புலாரிட்டி. ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சொல்ல முடியும். திரு தாமரைக்கடி வந்து தனிப்பட்ட முறையில் அவர் அவைலபிளா இருக்கிறதே பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. அதே மாதிரி அறந்தாங்கில திரு திருநாவுக்கரசு வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அவருடைய அவைலபிலிட்டி எப்பனாலும் ஊர்ல போனா பார்க்கலாம். சென்னைக்கு வந்து ஒரு பாப்பாருங்க. ஸோ ஒரு பர்சனல் கனெக்டிவிட்டிங்கிறது ஒரு பெரிய அளவில் இருந்திருக்க பார்க்கிறோம். அடுத்த நான் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நம்மளே திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி ஏஎல்எஸ் என்று அழைக்கப்படக்கூடிய திரு லட்சுமணன் அந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற சார்பாக வெற்றி பெற்றிருக்கார். அவருடைய செயல்பாடு எப்படின்னு கேட்கும்போது 35 விழுக்காடு மக்கள் நன்றாக உள்ளது என்றும், ஒரே ஒரு விழுக்காடு குறைவாக சரியில்லை என்று 34 விழுக்காடு மக்களும், இப்போதே சொல்ல முடியாது என்று 19 விழுக்காடு மக்களும், சராசரி என்று 9 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கும் சரியாக இருக்கு நன்றாக இருக்குன்னு சொல்றதுக்கும் ஒரு விழுக்காடு தான் வித்தியாசம். திரு ஏஎல்எஸ் என்று சொல்லப்படக்கூடிய திரு லட்சுமணன் அவர்களுக்கு. இவர் வந்து மே மாதம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 43.13 விழுக்காடு வாங்குறாரு. நயினார் நாகேந்திரன் முன்னாள் அமைச்சராக இருந்த மிக முக்கிய பிரபலமாக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் 43 விழுக்காடு வாக்களை வாங்க நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல அவருக்கு வந்து சரியில்லைன்னு சொல்றதுக்கும் நன்றாக இருக்குன்னு சொல்றதுக்கும் ஒரு விழுக்காடு வாக்கு தான் வித்தியாசம் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் எப்படி இந்த எதிர இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஸ்ட்ராங் மேனுடைய ஓட்டா, எதிர்க்க இருக்கக்கூடிய அதிமுக பலம் தான் அந்த சரியில்லைங்கிற ஒரு இதுவா பார்க்கிறோம். ஆனால் இவருக்கு பாசிட்டிவ் சர்ஜ் இருக்குங்கிறதுக்கு மெயின் இது வந்து அந்த 19%. இவர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வாக்கு, அது கிட்டத்தட்ட ஒரு 20% இருக்கிறது வந்து இவருக்கு சாதகமா போகுது. அங்கேதான் வந்து மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி ஃபார் ஏடிஎம்கே அவங்களுக்கு நெகட்டிவா போகுது. அது மீண்டும் மீண்டும் நம்ம சொல்ற மாதிரி பாளையங்கோட்டை, திருநெல்வேலி அப்படி வரும்போது மாநகராட்சி தொடங்கி எல்லா இடத்துலையும் அதிமுக இருந்திருக்கு ஒரு 5 ஆண்டு காலம். அப்படிங்கிறப்போ மாற்றி வாக்களிக்கவும் மாற்று அணிக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவும் மக்கள் தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டுது. இந்த இடத்துல ஒரு புரிதல் வரும்போது இந்த 100 நாளுக்கு பிறகு நம்ம நடந்த கருத்து கணிப்புல எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் அவங்க எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கிறனால அவங்களால சரியா செயல்பட முடியல அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் கார்னரை மக்கள் கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். கொடுக்க தயாரா இல்ல, ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கன்னா சில இடங்கள்ல இருக்காங்க. பல இடங்கள்ல கம்பம் போன்ற தொகுதிகள்ல நம்ம பார்த்தோம், ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கிய தலைவரே தோத்து போறாரு எதிர்க்கட்சியில இருந்து. அங்கே வந்து அதை ஏத்துக்க தயாரா இல்லை, ஏன்னா வந்து செயல்பாடுகள் இல்லைங்கிறப்போ அதிருப்தி இருக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஆனால் அரித்மெட்டிக்காக அனலிட்டிக்கலாக நம்ம இதில் இன்சர்ட் பண்ண முடியாது, அது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அடுத்த நான் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி. பூங்கோதை ஆலடியர்னா இவரும் ஒரு முன்னாள் அமைச்சர். இவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கும்போது பூங்கோதை ஆலடியர்னா ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி ஒரு செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 35 விழுக்காடு, சரியில்லை என்று 31 விழுக்காடு, சராசரி என்ற 17 விழுக்காடு, இப்போதே சொல்ல முடியாது 11 விழுக்காடு, சரியில்லை என்ற 31 விழுக்காடை விட 4 விழுக்காடு கூடுதலாக நன்றாக உள்ளது என்பது இருக்கிறது. 2016 மே சட்டமன்ற தேர்தலில் இவங்க வந்து 46 விழுக்காடு வாக்களை வாங்குறாங்க. ஹிப்ஜிவா அப்படிங்கிறவங்க வந்து அதிமுக சேர்ந்து 44 விழுக்காடு வாங்குறாங்க. இந்த இடத்துல வந்து முன்னாள் அமைச்சராக இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஏற்கனவே பழகிய தொகுதி, பாரம்பரியமான ஒரு தொகுதி, அவங்களுக்கான கேஸ்ட் ஈக்குவேஷன் அவங்களுக்கு இருக்கு. இந்த அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால தான் சரியில்லைங்கிறத விட சரியா இருக்கிறாங்க அப்படிங்கிற 4 விழுக்காடு கூடுதலாக இருக்கா. ஆலங்குளம் தொகுதியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் மாற்றி தேர்தல் பார்க்கும்போது குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துலாம் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது. அது நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களா இருக்கலாம், இல்ல சட்டமன்ற தேர்தல்னு வரும்போதே கூட பார்க்குறோம். கடுமையான போட்டி கொஞ்சம் காலமாகவே இருந்துட்டு வருது. அப்படி பார்க்கும்போது இந்த 100 நாட்களில் எம்எல்ஏ உடைய செயல்பாடு எப்படி இருக்கு, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா
இவர்கள் மீது வந்து சாஃப்ட் கார்னர். ஏன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு யூனிக்னஸ் என்னன்னா, அதிமுக எப்பவுமே பெண்கள் வாக்கு அப்படிங்கிற ஒரு சங்க் எடுத்துப்பாங்க. இவர்கள் வந்து ஒரு முக்கியமான பெண் தலைவர் எதிர்கட்சியில, அது இவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா போகுது. எதிரிலையும் கூட பெண் தானே போட்டிட்டாங்க. இல்ல ஆனா இவங்க ஒரு பெண் தலைவர், தெரிந்த ஒரு பெண் தலைவரா இருக்கும்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பலம் எல்லாம் சேர்க்கும் போது அது இவங்களுக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவ் அட்வான்டேஜா போகுது. அதையும் மீறி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, தொகுதிக்குட்பட்ட இடங்கள்ல இந்த ஏரியாவிலேயே கூட, அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே கூட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லை, தண்ணீர் பிரச்சனை, அதெல்லாம் வரும்போது அது ஆன்டி இன்கம்பன்சி. அந்த ஆன்டி இன்கம்பன்சி எந்த பக்கம் செலுத்துறதுங்கிற ஒரு குழப்பம் மக்களிடையே இருக்கு. எம்எல்ஏ பிரச்சனை, அரசாங்கம் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு குழப்பம். அடுத்தது நான் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி தென்காசி சட்டமன்ற தொகுதி. செல்வம் மோகன்தாஸ் அந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார், அதிமுகவை சேர்ந்தவர். அவருடைய செயல்பாடு எப்படி கேட்கும்போது, செல்வம் மோகன்தாஸ் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செயல்பாடு சராசரியாக இருக்கிறது என்று 31%, சரியில்லை என்று 28 விழுக்காடு, நன்றாக உள்ளது என்று 3ஆம் இடத்துல 27 விழுக்காடு, இப்போதே சொல்ல முடியாது என்று 11 விழுக்காடு. இவர் வந்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் மோகன்தாஸ் 43 விழுக்காடு வாக்களை பெற்றிருந்தார் 2016. மேல பழனி நாடார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திமுக கூட 43 விழுக்காடு, கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கமான வாக்கு வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெற முடிஞ்ச தென்காசி சட்டமன்ற தொகுதியில். இந்த ஒரு நெகட்டிவ் வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். நல்லா இருக்குங்கிறத விட மோசமாக இருக்குங்கிறது 1 விழுக்காடு கூடவும், அவர் சராசரியாக தான் இருக்குங்கிறது 31 விழுக்காடு, கிட்டத்தட்ட 4 விழுக்காடு 3 விழுக்காடு கூடுதல் இருக்கிறத பார்க்குறோம். என்ன காரணத்தினால அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு இப்படி ஒரு அதிருப்தி? நம்ம பொறுப்பில்லாம வந்து பதில் சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு ஜாக்கிரதையோட தான் இதை நான் சொல்றேன். இங்க வந்து அதிமுக காங்கிரஸ் போட்டியிலேயே பலமான போட்டி இருந்தது. ஒருவேளை இது வந்து நம்ம ஹைப்போதெட்டிக்கலா தான் பேச முடியும். அதிமுக திமுக போட்டி ஏற்பட்டிருந்தா திமுக வென்றிருக்கலாம்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். எந்த விதத்திலையும் நம்ம காங்கிரஸ் வேட்பாளரை குறைச்சு மதிப்பிடல. ஆனாலும் நம்ம அப்படி யோசிச்சு பேசுறோம். மாத்தி யோசிக்கும் போது இன்னும் இந்த தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான பல்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. எந்த விதமான வளர்ச்சி இருந்திருக்கு, அப்படி எல்லாம் மக்கள் கேள்வி கேட்கிற அளவுக்கு முன் வராங்க. இலவசங்கள் பத்தி சில இடங்கள்ல, இங்கே நம்ம இலவசங்கள் எடுத்த சர்வேலையும் நம்மளும் முன்பு எடுத்த சர்வேல போய் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இலவசங்களுக்கு இங்க வரவேற்பு இருந்தாலும் அதோட பயன்பாட்டை பத்தி கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இங்க மக்களுடைய ஒரு கொந்தளிப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி. இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு திராவிட முன்னேற்ற கூட்டணி சார்பாக திரு முகமது அங்கு வெற்றி பெற்றிருந்தார். அவருடைய செயல்பாடு எப்படின்னு பார்க்கும்போது, முகமது அபூபக்கர் இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு அவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 32, 2 விழுக்காடு குறைவாக, சரியில்லை என்று 30 விழுக்காடு, சராசரி என்று 16 விழுக்காடு, கருத்தில்லை 13 விழுக்காடு, இப்போதே சொல்ல முடியாது 9 விழுக்காடு மக்கள், சரியில்லை என்பதை விட 2 விழுக்காடு மக்கள் கூடுதலாக முகமது அபூபக்கருடைய செயல்பாடு பற்றி சொல்லியிருக்காங்க. இவர் வாங்கிய வாக்குகள் வந்து 38 விழுக்காடு கிட்டத்தட்ட. அதே மாதிரி ஷேக் தாவூத் அதிமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் மாநில முஸ்லீம் ஷேக் தாவூத் அவர்கள் கிட்டத்தட்ட 37 விழுக்காடு. இது ஒரு நெருக்கமான ஒரு போட்டி தான். அதனால திமுக கூட்டணி சார்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வென்றது. இந்த இடத்துல சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அவங்க வந்து 2 கட்சி அவங்க தான் போட்டிட்டாங்க. இவர் வந்து ஒரு ஸ்லைட் எட்ஜ் தான் எடுக்கிறாரு கடந்த சட்டமன்ற தேர்தலில். இந்த இடத்துல குட்டுக்கும் பேடுக்குமான சிறப்பாக இருந்தது சரியில்லைங்கிறதுக்கான வித்தியாசம் வந்து 2 விழுக்காடு தான் இருக்கு. ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட பாதி போயிடுறாங்க. ஸோ ஒரு கிளியரான பிக்சர், ஆமா இல்லை அப்படிங்கிற கிளியர் பிக்சர் கிடைக்கும் பார்க்குறோம். இந்த தொகுதி வந்து ரெப்ரசன்டேட்டிவா இந்த நம்பர் வந்தாலுமே கூட ரியாலிட்டிங்கிறது வேற. மக்களிடையே பயங்கர கொந்தளிப்பு இருக்கு. நான் பர்சனலா போகும்போது கூட நகராட்சிக்கு எதிராக குடி தண்ணீர் கேட்டு அங்க போராட்டம் நடத்தினாங்க. நாங்க போன அன்னைக்கு நீங்க சொன்ன கொந்தளிப்பு இருக்குங்கிறது நகராட்சிக்கு எதிராவா, மாநில ஆளுங்கட்சிக்கு எதிராவா, சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராவா வந்து பிரித்து பார்க்க தயாரா இல்ல. என்னன்னா மக்களுக்கு வந்து தண்ணீர் பிரச்சனை இங்க நம்ம போகும்போதே நம்ம கிட்ட சொன்னது, தயவு செஞ்சு ஸ்டூடியோல இதை சொல்லுங்க, தண்ணீர் பிரச்சனை இங்க பிரதானமா இருக்குங்கிறத எடுத்து வைங்கிற கோரிக்கைகள் நம்மளுக்கு வைக்கிறாங்க. ஆனாலுமே கூட இது வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு கோட்டை. அந்த எம்எல்ஏ மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையா தான். எனக்கு நம்ம கிட்ட சொல்லும் போதே ஒரு முதியவர் சொல்றாரு, அவர் வந்து செய்வாருங்கிற நம்பிக்கையில நல்லா இருக்கு நான் சொல்றேன்னே போட்டுக்கோங்க அப்படின்னே சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சர்வே எடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வருதுங்கிற ஒரு பெருமையோட தான் நம்ம இதை ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ மக்களிடையே எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. இந்த தொகுதியில் அவர்களுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும்ங்கிற கோரிக்கை பிரதானமா இருக்கு. ஸோ கடையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை, அது வந்து சட்டமன்ற உறுப்பினர் தீர்க்க வேண்டிய கடமை இருக்குன்னு மக்கள் பார்க்குறாங்க. அடுத்த நான் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி. மனோகரன் அந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சேர்ந்த திரு மனோகர் சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 36 விழுக்காடு மக்கள், சரியில்லை என்று 27 விழுக்காடு மக்கள், இப்போதே சொல்ல முடியாது 15 விழுக்காடு மக்கள், சராசரி 13 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. சரியில்லை என்று 27 விழுக்காடு மக்களும், அதோட 9 விழுக்காடு கூடுதலாக நன்றாக இருக்குது அப்படின்னு 36 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்க பார்க்கிறோம். இவர் வாங்கிய வாக்குகள் மே மாதத்தில் 45 விழுக்காடு வாக்குகள். அது மாதிரி அன்பழகன் புதிய தமிழகம் சார்பாக அதிமுக கூட்டணி சார்பாக போட்டிருந்தார். அவர் வாங்கிய வாக்குகள் 34 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்க பார்க்கிறோம். இந்த இடத்துல வந்து அதிமுக எம்எல்ஏ இவர் வந்து அந்த இடத்துல
வாசுதேவநல்லூர்ல ஒரு பாசிட்டிவான வாக்குகளை அதிகமாக பெறக்கூடிய வாக்கு, சரியில்லைன்னு சொல்றதை விட கிட்டத்தட்ட 9 விழுக்காடு வாக்குகளை ஒரு பாசிட்டிவா வாங்குறாரு. என்ன காரணம்? இந்த சாலை அமைப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், அப்படியே நம்ம ராஜபாளையம் போயிடலாம். ஸோ இங்க ஒரு மேஜர் ஷிஃப்ட் நம்மளுக்கு கான்ஸ்டியூன்சிலேருந்து கான்ஸ்டியூன்சி வரும்போதே தெரியுது. என்ன அப்படின்னா, எப்படி கடையநல்லூர்ல ஒரு பெரிய திமுக வாக்கு இருக்கோ, வாசுதேவநல்லூர் உட்பட்ட இடங்கள்ல அதிமுக ஒரு வாக்கு இருக்கு. ஆனா அது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இது இஷ்யூக்கு மக்களிடையே கொண்டு வருதானா இல்ல. அதனாலதான் இவர் வாங்கிய சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட பாப்புலாரிட்டி ஓட் கொஞ்சம் குறைவா இருக்கு. ஏன்னா எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமா இருக்கு. ஆனாலுமே கூட அவர்களுடைய கட்சி விசுவாசத்தை விட்டு கொடுக்க முடியாததுனால தான் பொறுத்து இருந்து பார்க்கணும், இல்ல சராசரியா இருக்குங்கிற வாக்குகளுக்கு மக்கள் அதிகமா போறாங்க. நெகட்டிவ் ஓட் ஒரு சர்டன் ஃபேக்டர் தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இறுதியான தொகுதி சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தில் 10வது தொகுதியாக கூடிய சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதி. அங்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடியவர் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி அவர்கள். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்போது நன்றாக உள்ளது என்று 35 விழுக்காடு மக்களும், சரியில்லை என்று 29 விழுக்காடு மக்களும், சராசரி என்று 20 விழுக்காடு மக்களும், இப்போதே சொல்ல முடியாது என்று 11 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. சரியில்லை என்பதை விட 6 விழுக்காடு மக்கள் கூடுதலாக நன்றாக இருக்கிறது என்று 35 விழுக்காடு மக்கள் ராஜலட்சுமி சொல்லியிருக்காங்க. சமூக நலத்துறை மன்னிக்கணும், ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினத்துறை அமைச்சர். இவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 44.36 விழுக்காடு வாக்கு வாங்குறாங்க. அதே போல அன்புமணி திமுகவை சேர்ந்தவங்க 36 விழுக்காடு வாக்கு வாங்குற பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு தொகுதிக்கு நல்லது செஞ்சிருக்காங்கன்னு வருதா, அல்லது நல்லது செய்வாங்கன்னு வருதா? இந்த பாப்புலாரிட்டி சங்கரன்கோயில்ங்கிறது அதிமுகவுடைய கோட்டையா பார்க்கிறோம். சங்கரன்கோயில் தொடர்ந்து யாருனாலும் இரட்டையில போட்டுட்டா வெற்றி பெறுவாங்க மாதிரி ஒரு கோட்டையான பகுதியா போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கருப்பசாமி இருந்தார்னு நினைக்கிறேன். சோ அந்த பாரம்பரியமான அதிமுக வாக்கு வங்கி தான் வருதா, இல்லாட்டி இந்த அமைச்சரா இருக்காங்க அப்படிங்கனால இவங்க மேல ஒரு பாசிட்டிவான எதிர்பார்ப்பு இருக்கு. அதிமுக மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை ஏதேனும் நடக்கும்ங்கிற எதிர்பார்ப்புல தான் அந்த வாக்கு வருது. கண்டிப்பா. அப்புறம் கொஞ்சம் பெரிய தொகுதியும் கூட அப்படி பார்க்கும்போது எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் வைத்து வரக்கூடிய வாக்குகளா தான் கருத்துக்களை பார்க்கிறோம். ஆனா நம்ம அதை நெகட்டிவ் ஓட்ல மக்கள் சொல்ற கருத்தை அப்படியே பிரதிபலிக்கணும்ங்கிறத அந்த நம்பர்ஸ் நம்ம கொண்டு வரோம். மாற்றி நம்ம போடக்கூடாதுங்கிற கட்டாயமும் நம்மளுக்கு இருக்கு. அப்படி பார்க்கும்போது எதிர்பார்ப்பும் நம்பிக்கைகளும் இந்த தொகுதிகள் அதிகமா இருக்கு. ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் அவங்க பின்னாடி ரேலி ஆகுதுங்கிறது நம்மளுக்கு இதை காட்டுது. நன்றி அருண் கிருஷ்ணமூர்த்தி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்தையும் பகிர்ந்து கொண்டீங்க. நண்பர்கள், நம்ம இதோட நம்ம நிகழ்ச்சி முடிக்க இருக்கிறோம். இந்தியாவில் எந்த கட்சியும் செய்யாத, எந்த தொலைக்காட்சியும் செய்யாத ஒரு விஷயமாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தொகுதி வாரியாக நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா கருத்து கணிப்புகளும் எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக மக்களை பார்த்து ஒரு சாம்பிள் சைஸ் வேறு விதமாக எடுத்துட்டு அவர்கள் அங்கே எப்படி இருக்கிறாங்க, ஆண்களுடைய விதாச்சாரம், பெண்களுடைய விதாச்சாரம், படித்தவருடைய விதாச்சாரம், இந்த தொழில் செய்யக்கூடிய விதாச்சாரம் பார்த்து அந்த மாதிரி அவர் கணக்கு கணிப்பு முடிவு எழுதுறாங்க. நாம் 2014 தொகுதி வாரியாக நம்ம வெளியிட்டோம். முதல்ல 40 தொகுதிக்கும் தனித்தனியாக வெளியிட்டோம். இந்த தொகுதியில் இன்னார் ஜெயிப்பார், இந்த தொகுதியில் இன்னார் வெற்றி வாய்ப்பு இழப்பார் சொன்னோம். அதே மாதிரி 2016 சட்டமன்ற தொகுதியில் 234 தொகுதிகளுக்கும் தொகுதி வாரியாக வெற்றி வாய்ப்புகளை வெற்றி இல்லாத வாய்ப்பு சொன்னோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட 92 விழுக்காடு நம்முடைய கருத்து கணிப்பு மிக துல்லியமாக இருந்தால் நம்ம மறந்திருக்க முடியாது. இதற்கு முன்னாடி வேற எந்த தொலைக்காட்சி செய்யாத ஒரு முயற்சி. இதற்கு பிறகுதான் இப்போது ஒவ்வொரு தொகுதி வாரியாக நம்முடைய முயற்சிகளுக்கு பிறகுதான் மற்ற தொலைக்காட்சியினர் கூட இந்த ஒவ்வொரு தொகுதி வாரியாக பார்க்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கூடிய இந்த முயற்சியும் கூட ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தங்களுடைய மக்களுடைய எவ்வளவு பெரிய நம்பிக்கையை பெற்றிருக்கார் அல்லது நம்பிக்கை இழந்திருக்கிறார்களா, அவருடைய என்ன ஓட்டம் என்னவா இருக்கு, மக்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பற்றி என்ன நினைக்கிறார்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அடுத்தடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய செயல்பாடு எப்படி மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். இது அதிமுக திமுக என்ற பாகுபாடு அல்ல, அந்தந்த சட்டமன்ற உறுப்பினரை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார் என்பதற்கான ஒரு கண்ணாடியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே. நிறைய விஷயங்களோடு, நிறைய கருத்து கணிப்புகளோடு உங்களுடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கே சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.